மாதிரி தான் சுவையான சூப்பரான சத்தான கம்பு தோசை. 2 கப்பு கம்பு எடுத்துக்கணும். நான் எப்பொழுதுமே கம்பை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன், அடிக்கடி கம்பு தோசை பண்ணுறதுக்குன்னு. ஸோ அதில் நான் 2 கப் எடுத்திருக்கேன். 1 கப்பு அரிசி, அது நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இட்லி அரிசியோ இல்லை சோனா மசூரி இல்லை பாசுமதி ரைஸு இல்லை ஜாஸ்மின் எது வேணால் எடுத்துக்கலாம். ரைஸு கொஞ்சம் ஒரு துளி அளவு தான் வெந்தயம், வாசனைக்கு குளிர்ச்சிக்கு. அந்த வெந்தயத்தை போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன போடுறோன்னா உளுந்து, 1/4 டம்ளர் உளுந்து, 1/4 கப்பு உளுந்து போட்டுட்டு எல்லாமே நம்ம நினச்சி வச்சிடணும். 3 மணி நேரம் நினச்சா போதும். அதுக்கப்புறம் அதை நல்லா அரைக்கணும், நல்ல மையாக அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் பட்டு பட்டா தோசை அவ்வளோ சூப்பராக வரும். சாதாரண தோசை அடிக்கடி நான் போட மாட்டேன். ஒரு நாள் இந்த நம்ம ஆர்டினரி இட்லி தோசை போட்டாலும் அடுத்த நாள் கம்பு தோசை, அடுத்த நாள் ராகி தோசை, அந்த மாதிரி ஒவ்வொரு 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வித்தியாசமான தோசைகளை பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு எல்லா வகையான சத்தும் கிடைக்கும். குழந்தைகளுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். கம்பு அவ்வளவு நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது, வயிற்று புண்ணாற்றக்கூடியது. அவ்வளோ நல்ல குளிர்ச்சியான இந்த கம்பை எல்லாரும் தங்களுடைய உணவில் சேர்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.